பாட்டுலயும் கடைசியில இந்த பாட்டை படிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு போய் வழிபாடு பண்ணா, இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 100 பயன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த அபிராமி அந்தாதி பாடலையும் 100 பயன்னு சொல்லி அபிராமி பட்டரை சொல்லியிருக்காரு. அதை நம்ம சிந்திப்போம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஆத்தாளை எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, எங்களுடைய அபிராம வள்ளி அபிராமி அம்பிகையை அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை, எல்லா லோகத்தையும் பூ பூக்குற மாதிரி படைத்தவளை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை, மாதுளம் பூ மாதிரி சிவப்பு நிறத்தை உடையவள் புவி அடங்க காத்தாளை, பூத்த வண்ணம் காத்தவள் அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை, 5 மலர் அம்புகளையும் கரும்பு வில்லையும் பாசம் அங்குசம் என்கின்ற 2 ஆயுதங்களையும் ஏற்றிருக்கக்கூடியவள் முக்கண்ணியை 3 கண்களை உடையவள். சிவபெருமான் மாதிரி அம்பிகைக்கு 3 கண்கள் இருக்கிறது. முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அப்படிப்பட்ட அந்த அபிராம வள்ளியை தொழக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு தீங்குமே வராது, எந்த தீங்கும் கிடையாது, தீங்கே வராதுன்ட்ட, எந்த தீங்கும் வராது. அப்படிப்பட்ட அபிராம வள்ளியை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல 100 பயனாக அபிராமி பட்டர் சொல்றார். திருச்சிற்றம்பலம்.